ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோ. திஸ் இஸ் PMS பைக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சூப்பரான ஓல்டு பெட்ரோல் பல்க் தான் சேலுக்கு வந்துருக்குது. இந்த வண்டி இப்போ பாயிண்ட் செட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி சொல்லிடுறேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்குது. செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஸ்டால் பண்ணிக்குது. FC இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து காணலுக்குது. ப்ளூ டிலக்ஸில் வண்டி கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும். இந்த வண்டி பற்றின கம்ப்ளீட்டான டீல்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி தான் நான் போட்ட வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வண்டி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டி டீட்டெயில்ஸ் நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1996 மாடல் ஃப்ரெண்ட்ஸ். 1996 மாடல் ஓல்டு பெட்ரோல் பல்க் பாயிண்ட் செட் வண்டி. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3. FC எல்லாமே வந்து காரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். FC வந்து 2028 வரைக்குமே FC காரில் இருக்குது. இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காரில் இருக்குது. வண்டி வந்து பழைய ஆக்சிடென்ட் ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. வண்டி பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். வண்டி அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். நான் அவுட்லுக் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவுட்லுக்லாம் பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டீலக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது சரிங்களா, கம்பெனிலேருந்தே டீலக்ஸாக தான் வந்தது. ப்ளூ டீலக்ஸு. வண்டி அவுட்லுக்லாம் பாருங்கள். வண்டியில் அதே மாதிரி ஃபேன்சி நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஃபேன்சி நம்பர் வண்டி. டீலக்ஸ் புல்லட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே வந்து கம்பெனிலே சேஸில் லாக் வரும். இது வந்து ஒரிஜினல் டீலக்ஸு, அதை நான் சொல்லிடுறேன். வண்டி அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். வண்டி அவுட்லுக்லாம் சூப்பராக இருக்கும். வண்டியில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃப் ஸ்டார்ட்லாம் போட்டுருக்குது. வண்டி பக்காவாக இருக்குது. ஓட்டக்கெல்லாமே வண்டியில் வைப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை. நான் அப்படியே ஒவ்வொன்றா ஃப்ரெண்டு சொல்கிறேன். இப்படி நீங்கள் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90% இருக்குது ஃப்ரண்ட் டயரு. ஃப்ரண்ட் டயர்லாம் சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் மக்கா க்ரோம் கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. தெளிவாக இருக்கும். மிரர் கண்டிஷனில் இருக்கும். வண்டி நம்பர் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. TN 27U2992 2992 வண்டி நம்பர். ஃபேன்சி நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே ஃப்ரண்டில் வந்து லூகாஸ் டோம் போட்டுக்குது. ஓல்டு டோம் இது. அதே மாதிரி வீல் ஹப்புமே வந்து ஓல்டு ஹப் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹப்பு. இந்த டைப் ஹப்பு எல்லாமே வந்து கிடைக்காது. ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. பிரேக்கிங் எல்லாமே ஃப்ரண்டில் நல்லா நீட்டாக இருக்கும். வண்டியில் 4 ஆக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். பம்பருமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் பம்பர் போட்டுருக்குது. க்ரோம் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாமே ரூட்ஸில் வந்து பெரிய ஆரன் போட்டுருக்குது. ஓல்டு செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கி போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் வியூ அப்படியே பாருங்கள். அது சூப்பராக இருக்கும். இந்த ஹார்னுக்கும் பம்பருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்பர் பிளேட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக போட்டுருக்குது. சரிங்களா, அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். சரிங்களா, இன்ஜின் கண்டிஷன்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்டார்ட் பண்ணி காண்டி தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வண்டியில் உங்கள் சைலன்சர் பீட் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும். அந்தளவுக்கு வந்து இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். இதான் செல்ஃப் மோட்ரு. செல்ஃபெல்லாம் சிங்கிள் டச்சில் எடுக்கும். செல்ஃப் மோட்டர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டியில் கீர் ஸ்லிப்பிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கீரை நைஸாக விழுகும். பேக்கில் ரிம் கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. ரிம் கண்டிஷனு ஸ்போக்ஸுக்கு எல்லாமே வந்து க்ரோம் போட்டுருக்குது. டேங்க் கவருமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் டேங்க் கவர் போட்டுருக்குது. அப்படியே மேலே வந்து ஸ்பீடோ மீட்டர் பார்த்துக்கோங்க. ஸ்பீடோ மீட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸில் போட்டிருக்குது. இந்த ரிங்கு ஆம்ஸ் மீட்டர்லாம் ஒர்க்கிங்கு. சாய் சுட்டில் எல்லாமே இருக்குது. ஹேண்டில் பார் வந்து டபிள்யூ ஹேண்டில் பார் போட்டுருக்குது. 2 சைடு மிரர்ஸோடு வந்துடும். இது வந்து செல்ஃப் சுவிட்ச். இது டேங்க் ஷீல்டில் வர க்ரோம் கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. மோனோகிராம் எல்லாமே ரீசெண்டாக மாற்றிக்குது. அந்த சைடு காட்டிக்கிறேன். இந்த சைடு டேங்க் வியூவும் பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். சிட் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா LED ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ ரீசெண்டாக மாற்றிக்குது. பேக் சேக்கப்ஸர் ஆக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். டபுள் சைடு சேரீ கார்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே வித் சேரீ கார்டு டபுள் சைடு வந்துடும். சீட்டுமே வந்து லேட்டஸ்ட் சீட் போட்டுருக்குது. சரிங்களா, லேட்டஸ்ட் சீட் போட்டுது. நல்லா இருக்குது. நல்ல நீட் கண்டிஷன் இருக்குது. பேக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்து டிசைன் பண்ணி போட்டுருக்குது. சரிங்களா, கஸ்டமைஸ் பண்ணி போட்டுருக்குது. பேக் டயர் புதுசு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பேக் டயரு ஃப்ரண்ட் டயர் மாதிரி தான் ஒரு 90 to 95% இருக்கும் பேக் டயரு. இப்போ இந்த சைடு வியூவும் பாருங்கள். நான் ஒவ்வொன்றா காட்டுறேன்.
செயின் ஸ்ப்ரைட் கண்டிஷன் எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். செயின் ஸ்ப்ரைட் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கிளச் கவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குது. சரிங்களா, உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தா செல்ஃப் இருக்கிறதே தெரியாது. நல்லா நீட்டாக இருக்கும். கிளச்செல்லாம் எதுவுமே ஆல்ட்ரு பண்ணாலும் அப்படியே போட்டுருக்குது. பேட்ரி கண்டிஷன்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். அதே மாதிரி இந்த டேப் பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாவியை நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பெட்ரோல் ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் இது திருவி நீங்கள் வந்து சாவி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டியோடு இருக்குது. இப்போ வந்து ஆனில் இருக்குது. வண்டியில் குறை சொல்லக்குலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ட்ராபேக்கு அதில் எதுவுமே கிடையாது. இந்த சாரி கார்லமெண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரஸ்ட் ஏறி இருக்கும். டபுள் சைடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒன்று தான் வண்டியில் ட்ராபேக்கு. மற்றபடி இன்ஜின் கண்டிஷனாக இருக்கட்டும், அவுட்லுக் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். சேஸ் வெல்டிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீட்டாக இருக்கும். ஃபுல் ஷேப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே கரண்டில் இருக்குது. நீங்கள் எடுத்திங்கன்னா பை அண்ட் ரைட் கண்டிஷன். வண்டி வாங்கி நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே தாராளமாக ஓட்டிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷனில் வண்டி இருக்குது. அப்படியே உங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டிகிட்டே பாருங்கள். இது வந்து செல்ஃப் ஆன் ஆஃப் சுவிட்சு. சிங்கிள் டெஸ்ட் தான். அப்படியே பீட்ஸ் ஒன்று கேளுங்க. இன்ஜினில் எந்த நாய்ஸ் இருக்காது. மைல்டு ஸ்லோ ஸ்பீடில் ஓடும். அப்படியே பீட்ஸ் ஒன்று கேளுங்க. பீட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். லெஃப்ட் சைடு அந்தளவுக்குலாம் நாய்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அப்படியே உங்கள் எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸ்ட்ரிப் லைட் எல்இடி பல்ப் போட்டிருக்குது. இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங் இருக்கும். ஹெட்லைட்டில் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்சைட் வியூ எல்லாமே பார்த்துக்கோங்க. ஹார்ன் உங்களுக்கு அடிச்சு காட்டிடுறேன். ஹார்ன் கடிச்சு வந்து சூப்பராக இருக்குது. பக்காவாக இருக்குது ஹார்ன் எல்லாமே. சரி, அப்படியே இந்த வண்டி கிக் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். கிக் ஸ்டார்ட் பண்ணி காட்டியிருப்பேன். பீட்ஸ் எல்லாமே கேளுங்க. அப்படி பீட்ஸ் எல்லாமே கேட்டுப்பீங்க, தெளிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைடு போயிட்டு ப்ரைஸ் செக்மெண்ட்டை பார்த்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், வாங்க இப்போ ரைடு போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஈவினிங் டைமில் வீடியோ எடுக்கிறேன். நம்ம எப்போவுமே காலையில் எடுப்போம். ரொம்ப நாள் ஆச்சு ஈவினிங் டைமில் வீடியோ எடுத்து. வண்டி அவுட்லுக் எல்லாமே அப்படியே பாருங்கள். எப்போவுமே இந்த குரோம் அதிகமாக இருந்தால் வண்டி லுக்கு வேறு லெவலில் இருக்கும். இன்னுமே நீங்கள் வந்து இந்த ரப்பிங் பாலிஷு பஃபிங் ஒர்க் எல்லாம் பண்ணிங்கன்னா இன்னுமே வண்டி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வண்டிக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ணல. மெயினாக வண்டி ஃபேன்சி நம்பர் 2992 வண்டி நம்பரு. சூப்பராக இருக்குது வண்டி. இப்போ இந்த வண்டி ஓட்டி காட்டுறேன், வண்டி பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குதுன்னு. இந்த ரிங்கு பிராஸில் போட்டால் சூப்பராக இருக்குது. செல்ஃபெல்லாம் பாருங்கள்,
ஜஸ்ட்டு சிங்கிள் டச் தான், செல்ஃப்லாம் பக்காவாக இருக்கும். அஸ்கீர் போட்டேன். வண்டி ரோட் ப்ரெசன்ஸே பயங்கரமாக இருக்குங்க இந்த வண்டி. வண்டி பிக்கப் எல்லாமே சூப்பராக இருக்கும். மெயினாக வண்டியில் வைப்ரேஷன் இல்லை, கீர் ஸ்லிப்பிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆரெல்லாம் பார்த்துருப்பீங்க. டாப்பில் போயிட்டு இருக்காங்க. வண்டி வைப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸ்டெடியாக இருக்குது வண்டி ஓட்டுறலாம். சிட்லைட்டில் போட்டுக்குது, உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குங்க. நீங்கள் எடுத்து எந்த செலவும் பண்ண வேணாங்க. ஆயில் சர்வீஸ் மோகன் எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக ஓட்டலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வண்டியோட நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த சைடு போயிடலாம். வண்டி வேறு லெவல் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த வண்டியில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே தான் நியூட்ரல் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் செக்மெண்ட்டை பார்த்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ணாலுமே பார்த்துருப்பேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி வந்து பக்காவான கண்டிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ டெலக்ஸ் வண்டி மெயினாக வந்து செல்ஃப் ஸ்டார்டோட இருக்குது. ஜஸ்ட் சிங்கிள் டெஸ்ட் தான், செல்ஃப் எல்லாமே பக்காவாக இருக்கும். எஃப்சிமே வந்து 2028 வரையுமே காணலுது. 3 கண்டிஷன் வண்டி ஃப்ரெண்ட்ஸ். 1996 மாடல். இதான் வண்டியோட டீட்டெயில்ஸு. நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பை அண்ட் ரைட் கண்டிஷன் எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டலாம். அந்த கண்டிஷன் தான் வண்டி இது. ஓகே, அப்டேட் பண்ணி நம்ம ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட் வந்துடலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 ஃப்ரெண்ட்ஸ். 1,60,60,000. அதுலேருந்து கொஞ்சம் நெகோசியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி வாங்க விருப்பம் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். 1 வீக் இல்லை 10 டேஸ்க்குள்ளே நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பண்ணிக்கணும். எங்கிட்ட எடுத்துகிட்டு போகிற எல்லா வண்டிக்குமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வண்டி வாங்க விருப்பம் இருந்தால் கீழே நம்பர் பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வண்டியில் நேரில் வந்து பாருங்கள், தரம் ஓட்டி பாருங்கள். ஸ்மார்ட் கார்டு வண்டி எல்லாமே தரம் செக் பண்ணி வண்டியில் தரம் ஓட்டி பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்து போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, என்னோட சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கண்ணவங்க வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் ஃபேமஸ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.